என்னோட முந்தைய வீடியோல சொன்ன மாதிரி, இப்ப நான் ஓல்ட் டவுனுக்குள்ள போயின்னு இருக்கேன். ஆனா போறதுக்கு முன்னாடியே பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. தெருக்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இங்க இருக்கிற மக்களுக்கு வெயில் பிடிக்கும். அதனால வெயில் வந்தாவே வந்து வெயில்ல உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப தான் நம்ம ஓல்ட் டவுனுக்குள்ள போறோம். அதுக்கு முன்னாடி இதனுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. இதனுடைய நுழைவாயிலே அழகா இருக்கு. எப்படி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஓல்ட் டவுன போய் சுத்தி பார்க்கணும். அந்த மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் ஐஸ்கிரீம் வந்து ட்ரை பண்ணுவேன். அப்படிதான் நான் வந்து இங்க இருக்க ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டோர் நான் பார்த்தேன். இப்ப தான் ஜஸ்ட் பார்த்தேன். சரி வாங்க அங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு வீடுமே வந்து அழகா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்க வீட்டுக்கு எதிர்ல நெறைய பூக்கள வச்சு, இல்ல டெக்கரேஷன் பண்ணி, இல்ல கிரியேட்டிவா எதனா ஒண்ணு பண்ணுவாங்க. அதான் அதனோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலா. யாரும் எதையும் எடுத்துன்னு போமாட்டாங்க. பாருங்க எல்லாமே ஓப்பனா வச்சிருக்காங்க பாருங்க. இது வந்து ஒரு காஃபி ஷாப் தான். ஆனா எவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. ஆனா குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள். கிரியேட்டிவிட்டி தாங்க மெயின் ஆக்சுவலா. ரொம்ப வித்தியாசமா யோசித்து பண்ணுவாங்க. கண்டிப்பா என் பையன் வந்தான்னா கண்டிப்பா எதனா வாங்கியிருப்பான். ஸோ குளோஸ்டா இருக்குன்னு நெனைக்கிறேன் அன்னைக்கு. ஆனாலும் அழகா இருக்கு பாருங்க. உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கு. இப்பதான் நான் மக்களே பார்க்குறேன். கொஞ்ச நேரமா நான் மக்களே பார்க்கல. அந்த அளவுக்கு காலியா இருந்தது ஊர்லாம். இப்பதான் மக்களே பார்க்குறேன். இந்த பில்டிங்க பாருங்களா, எவ்வளோ அழகா இருக்கு. Erbaut Anno 1737 von Johann Leonhard Büchner. அதாவது 1837ஆம் வருஷம் யோஹான் லியோனார்ட் பியூஸ்டர் கட்டிருக்காரு. இந்த அளவுக்கு பழமையான வீடு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னும் இந்த வீடு வந்து தாங்குது. இன்னும் இருக்கு. பெரிய விஷயம் ஆக்சுவலா. தெருக்கள் ரொம்ப சின்னதா குட்டி குட்டியா இருக்கும். ஆனா வீடு அழகா இருக்கு பாருங்க. எத்தன வருஷம் பாருங்களேன். 1737ல இருந்து வீடு இருக்கு. இதுதான் இந்த டவுனோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலா. நிறைய பூக்களை வச்சு டெக்கரேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு புக் ஸ்டோர். பாருங்க குழந்தை படிக்கிற மாதிரி. போட்டோ ஸ்டுடியோ.